நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை கடந்த மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சாரு. இந்த கேம்பெயினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்க ஒவ்வொரு கிளைகளுக்கும் சென்று அந்த கிளையில, அதாவது ஒரு வாக்குச்சாவடியில் விழக்கூடிய வாக்குகளில் 35 விழுக்காட்டு நபர்களை திமுகவில் இணைக்கணும். அதாவது 2 கோடி வாக்காளர்களை திமுகவில் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு திமுக இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த முழக்கத்தை முன்வைத்து ஒரு பெரிய கூட்டமாக கிளம்பியிருக்காங்க. இதுவரைக்கும் 1,35,00,000 பேர் திமுகவில் இணைந்திருப்பதாகவும், போற இடங்கள்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சர் வரணும், ஐயா தான் வரணும், ஐயா ஆட்சி தான் தொடரணும், திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும், திமுக தான் வரணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றது போல இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸுகளை, எல்லாமே ரீல்ஸ் தான், ஃபேஸ்புக்கில் ஷார்ட்ஸுகளை, எக்ஸ்தலத்தில் பல பதிவுகளை, யூடியூப்பில் பல காணொலிகளை, சமூக வலைதளங்களை தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அந்த ஓரணியில் தமிழ்நாடு குறித்து பல்வேறு வீடியோக்களை பார்க்க முடிந்தது. ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு ஒரு முழக்கத்தை ஐயா ஸ்டாலின் முன் வச்சிருக்காரு. மண் மொழி மானம் காக்க திமுகவில் இணைவீர். மண் மொழி மானம், அதில் என்ன, ஏன் இனம் இல்லை? இனம்னு வச்சா நீ எந்த இனம்னு மானமுள்ள ரோசமுள்ள தமிழன் கேட்பான். அப்போ இனத்தை தூக்கிடு. இனம்னு வைக்கும்போது மண்ணை காப்பாங்களாம், மொழியை காப்பாங்களாம், இனத்தை காக்க மாட்டாங்களாம். மொழி வரும்போது அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் ஒரு இனம். அப்போ அந்த இனத்தை காக்கணும்ல, இனத்தை காக்கலாம் முடியாது. ஏன்னா இனத்தை காட்ட நாங்கள் எந்த இனம்னு தெரிஞ்சிடும்ல, ஆனால் இனத்தை காக்க முடியாது. சரி, மண்ணை காக்கும். எந்த மண்ணை காக்க போறீங்க? வைகை ஆத்து மண்ணையா? அதான் அள்ளி பிளாட்டு போட்டு வித்தாச்சே, வைகை ஆத்துல புல்லு முளைச்சிருச்சே. வேற எந்த மண்ணை காக்க போறீங்க? காவிரி ஆத்து மண்ணையா? அதான் மொத்தமா கடந்த 10 ஆண்டு காலமாக மொத்தமா வித்து தின்னாச்சே. கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, கர்நாடகா கடத்தியாச்சு, வெளிநாடுகள் கடத்தியாச்சு. வேற தாமிரபரணி மண்ணையா? கிட்டத்தட்ட 70 விழுக்காடு இல்லையாச்சு. வேற எந்த மண்ணை காக்க போறீங்க? சரி, மொழியை காக்க போறோம். எந்த மொழியை? தமிழ் மொழியை நீங்க காக்க போறீங்க. தமிழ் மொழியை காக்கிற லட்சணம் என்னங்கிறது ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுமைக்குரிய மக்களுக்கு தெரியும். திமுக ஆட்சி எதுக்கு வந்துச்சுன்னா, எப்படி வந்துச்சுன்னா, இந்த மொழியை வைத்து தான் வந்துச்சு. ஆனா மொழியை வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக அந்த மொழியை இன்னைக்கு எந்த லட்சணத்துல வச்சிருக்கு? திமுகவுடைய சொந்த நிறுவனங்கள் Cloud9, மேக்னா மூவிஸ், அஞ்சுகம் பிக்சர்ஸ், ரெட் ஜான் மூவிஸ், சன் சயின்ஸ் பள்ளிக்கூடம், SAM அகாடமி, இதெல்லாம் வந்து தூய தமிழா மொழியை காக்கிற லட்சணம். சொந்த நிறுவனங்கள் பெயரையே தமிழில் வைக்க முடியாத இவர்கள் தமிழ்நாட்டுடைய கடை தெருவிலையோ, தமிழ்நாட்டுடைய நீதிமன்றங்கள்லையோ, இல்லை வழிபாடு மன்றங்களையோ தமிழ் இல்லை. தமிழில் வழிபாடு நடத்துங்கள்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி போராடி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வந்தா, திருச்செந்தூர்ல தமிழ் தான் குடமுழுக்கு நடத்தப்படும், தமிழிலும் நடத்தப்படும், சீமான் சொல்லி நாங்க நடத்தணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன திமுக கடைசி வரைக்கும் குடமுழுக்கை தமிழை நடத்தல. தமிழ் நடத்துவா சொல்லி நாடகம் ஆடிட்டு ஓதுவார்கள் ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு கோவில் கலசத்துக்கு கடைசி வரைக்கும் தமிழ் ஏறல. கோபுரம் என்பது மக்களா அரோகர கோஷம் போடுறாங்க, முழக்கம் போடுறாங்க. ஆனா கோபுரத்தில் ஒலித்தது சமஸ்கிருத மொழி. இப்பொழுது திருப்பரங்குன்றத்திலையும் அதே நிலைமை. மருதமலையில போராடி மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்த பிறகு ஓரளவுக்கு தமிழில் வழிபாடு நடத்தப்பட்டது. அப்போ தமிழில் ஆலயங்களில் கூட வழிபாடு இல்லை. அப்புறம் எங்க இருந்து எந்த மொழியை நீங்க காப்பாற்ற போறீங்க? சரி, மானம் காப்போம் இருந்தா தானே காப்பீங்க. இந்த ஓரணியில் தமிழ்நாடு மாபெரும் வெற்றி அடைந்ததாக திராவிட முன்னேற்றத்தை சார்ந்த தொண்டர்கள் புலங்காயுதம் அடைந்து கொண்டிருக்காங்க. ஐயா ஸ்டாலின் வந்து ஜூம் காலில் பேச, வீடியோ காலில் பேச, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து லட்சக்கணக்கான மக்கள்கள் வந்து தன்னார்வமாக இணைந்து கொண்டிருக்காங்க. அவங்ககிட்ட போய் என்ன பேசணுமாமா? திமுகவுடைய ஆட்சியினுடைய சாதனையை விளக்கணுமா? இருந்தா தானே விளக்குவாங்க. வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றாங்க. இப்போ சட்டியில் தானே ஆப்பையில் வரும். எப்படி விளக்கணுமா? இலவச பேருந்து போனீங்களா? சும தூக்குனீங்களா? சும இறக்குனீங்களா? இலவச பேருந்துல போனீங்களா? 1000 ரூபா உரிமை தொகை வருதா? தளபதியுடைய ஆட்சி எப்படி இருக்கு இப்படின்னு கேட்டு அந்த மக்கள் நாம் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இலவச பேருந்து போயிட்டு இருக்கீங்க, 1000 ரூபா உரிமை தொகை வருது, மகளிர் உரிமை தொகை வருது, தமிழ் மகன் திட்டத்தில் ஒரு உரிமை தொகை வருது, மாணவிகளுக்கு 1000 ரூபா உரிமை தொகை வருது, இதெல்லாம் வருது இல்லை? அப்போ திமுக இணைஞ்சிருங்க. அப்போ இந்த ஆட்சி நல்லாச்சு தானே? ஆமாம்மா நல்லாச்சு தான். அப்போ திமுக இணைறீங்களா அப்படின்னு கேட்டு இணைக்கணுமா? மக்கள்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுற லட்சணத்தை பாருங்க. இந்த ஃப்ரீ பஸ்ஸில் போகிறீங்களா?
1000 ரூபா வருஷம் வருதுல்ல? வருது. 1000 ரூபா வருது. ஆனால் 2000 ரூபா டாஸ்மாக் போயிடுது. அதை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இலவச பஸ்ஸில் போகிறீங்களா? ஒழுங்காக காசு கொடுத்து போகிறதுண்டியும் ஊருக்குள்ளே பஸ் வந்துச்சு. இந்த ஓசி பஸ், இலவச பஸ், ஃப்ரீ பஸ்ன்னு விட்டதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்லேயே நிற்க மாட்டுறாங்க. அவங்க போட்டு அத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை கட் பண்ணிடுறது. ஆமாம் ஆனாலாம் கட் பண்ணிடுவாங்க. இந்த ஆமான்னு சொன்னால் வச்சுருப்பாங்க. திமுக கட்சிக்காரங்களே உன்னையவே நீ ஏன்டா தேடுறன்னு சொல்லி வடிவல் கேட்பறல. கருப்பா குள்ளமா சுருட்ட முடி வச்சோன்னா உனக்கு தெரியுமா? யோ, கருப்பா குட்டையா சுருட்ட முடி எனக்கு எப்படியே தெரியும்? அவன் பேரு ஊரு விலாசம் சொல்லியா, ஆதார் கார்டு சொல்லியானா? அதெல்லாம் கிடையாது. கருப்பா சுருட்ட முடி வச்சோன்னா தெரியுமா? தெரியாதியா? அப்படி மாதிரி எவ்வளவு செலவு பண்ணண்டா, தெரியாதுன்னு சொல்லிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி. ஐயா ஸ்டாலின் ஆட்சி நல்லா ஆச்சியா? இந்த ஆட்சியில் உங்களுக்கு 1000 ரூபா வருதா? இல்லை இலவச பஸ் வருதா? இந்த ஐயாவுக்கு இந்த சீட்டை கொடுத்தா நல்லா இருக்குமா? கீ ஐயா இந்த சீட்டை வச்சு நல்லா இருப்பாரா? கீ குர்ரா சொன்னப்பட அப்படிங்கிற மாதிரி. இல்ல அவனுக்கு அந்த 1000 ரூபாய் வருதா? மாசம் 1000 ரூபாய் வந்துருச்சா? சரி ரைட். அந்த காரை கட்டுப்பான். ஓடிபி மட்டும் சொல்லுங்க. போன்ல ஓடிபி வருமா? நான் சொல்றேன், அதுக்கு மட்டும் இது பண்ணுங்க. 1000 ரூபாய் அதுல மாசம். அதுக்கப்புறம் மகளிர் விடியல் பயணம் போறீங்களா? பஸ் பயணம் ஃப்ரீயா தானே போறீங்க? இவங்க ஆட்சி நல்லாட்சின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் இறங்கி கேட்குறாங்க. கேளுங்க, எங்க கேள்வி கேளுங்க. பரந்தூர் மக்கள்கிட்ட போய் கேளுங்க. ஐயா ஸ்டாலின் ஆட்சி நல்லாட்சியா? இந்த ஆட்சியில் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கா? இந்த ஆட்சியில் உங்களுக்கு பஸ் வந்திருக்கா? ஐயா பஸ் வரல, பிளேட்டே வருதுன்னு சொல்லி இடத்துல எடுத்துட்டு இருக்காங்க. 5700 ஏக்கர் விவசாய நிலத்தை பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து வாழ்ந்த நிலத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லி பரந்தூர் மக்கள்கிட்ட போய் கேட்டா அந்த மக்கள் சொல்லுவான் திமுக ஆட்சி நல்லாட்சியா இல்லையான்னு. நேர கிளம்பி கூடங்குளம் அணு உலை இருக்குல்ல, அதை சுற்றி இருக்க பகுதியில் இன்னும் அதிகமாக அந்த அணுக்கழிவை புதைப்பதற்கு இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் எடுக்க போறாங்க. அங்க போய் கேளுங்க, திமுக ஆட்சி நல்ல ஆட்சியா இல்லையா? இந்த ஆட்சியில் உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்குதா அப்படின்னு அங்க போய் கேளுங்க. அதெல்லாம் விட்டுட்டு செய்யாறுல போய் கேளுங்க. விவசாயிகளுக்கு இடம் எடுத்துக்கும் போது, சிப்காட் இடம் எடுக்கும் போது குண்டாசை போட்டீங்கல்ல, அந்த விவசாயிகிட்ட போய் கேளுங்க, திமுக ஆட்சி நல்லாச்சியா? தளபதி உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரா? விவசாயம் செழிச்சிருக்குமே? அப்போ தெரியும். மண்வெட்டி கடப்பாடு வருவான்ல, அப்போ தெரியும். திமுக ஆட்சி சாதனை புரிந்த ஆட்சி, திமுக ஆட்சி நல்ல ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இன்னும் தொடரணுமா அப்படிங்கிறத 2013 டெட் தேர்வு எழுதிட்டு கிட்டத்தட்ட 2021 இந்த 2005 தொடர்ச்சியா சென்னையில் 10 முறை போராடி தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு சின்ன சின்ன குழந்தைகளை வைத்துக்கொண்டு 10 நாள் 15 நாள் மழையிலும் வெயிலும் போராடினால லட்சக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியராக மாற்றுவோம், டெட் எழுதிய ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்வோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம ஏமாத்திக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும், இப்போதை வரைக்கும் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஆசிரியர் பெருமக்கள். அவங்க கிட்ட போய் கேளுங்க. 70,000 ஆசிரியர் பெருமக்கள், அவர்கள் குடும்பம், அவங்க கிட்ட போய் ஓரணியில் தமிழ்நாடு, மொழி காக்க மண் காக்க, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமே, இனம் காக்க, மொழி காக்க, மண் காக்க, மானம் காக்க. நாம் தமிழர்லேருந்து கலவண்டது தான். நாம் தமிழர் தான் பல பேர் கலவாங்க. புதுக்கட்சி சொல்லுங்க, அத்தனை பேரும் புதுக்கட்சியிலேருந்து பழைய கட்சி வரைக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இருக்காரு சீமான். பெரிய பாடத்தை நடத்துகிற கலவாண்டு போயிடுறாங்க. செந்தில் கடையில் கவுண்டமணி கடையில் இளநியை கட்டி இருப்பாங்கல்ல, அதே மாதிரி கட்டி இழுத்துடுறாங்க. அப்படி போய் கேளுங்க, டெட் ஆசிரியர் பெருமக்கிட்ட அவங்க குடும்பத்தில் கேளுங்க. மின் ஊழியர்கள், போர்மேன் யாரு, நமக்கு மின் தடை ஏற்பட்டா, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிட்டா, திடீர்னு டிரான்ஸ்ஃபார்மரில் அணில் கடிச்சு வச்சா, அணில்லாம் தப்பா இல்லை, உண்மையான அணில் கடிச்சு வச்சுட்டா, அந்த இடையூறை சரி செய்யக்கூடிய போர்மென்கள் கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய அலுவலகத்தை, மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஸ்டாலினுடைய அலுவலகத்தை முற்றுகிட்டு போராடியதுக்காக 800 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்களே, அந்த போர்மென்ட்டை அவங்க குடும்பத்திட்ட போய் கேளுங்க. ஸ்டாலின் ஆட்சி நல்லாச்சு தானே, திராவிட மாடல் தானே திருப்பி வரணும், திமுக ஆட்சி தானே திருப்பி வரணும், அப்போ கேளுங்க. கரண்டை தூக்கி கீழே வச்சிருவான். நேராக கிளம்பி போங்க. அப்படியே ஒவ்வொரு தங்கச்சி மடம், காயல்பட்டினம், அப்படியே வாங்க, ராம்நாட்டுக்கு வாங்க, அப்படியே மல்லிப்பட்டினம் வாங்க, அப்படியே தஞ்சை நாகப்பட்டினம் பகுதியில் வாங்க, அப்புறம் இங்கே 800 கூட வாங்க. இப்படி வந்துட்டு அந்த மீனவர்கள்ட்ட போய், ஏங்க ஸ்டாலின் ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குமே, நல்ல மீன்லாம் பயங்கரமாக வாழை மீன், வஞ்சர மீன், கெண்டை மீன், கெளுத்தி மீன் பிடிப்பேல நல்லா இருக்குமே, இலங்கை கடற்படையில் தாக்குதல் எதுவுமே இருக்காத, ஒரு வலையை அறுத்தா கூட கொண்டு முடியும் அப்படின்னு மிரட்டி விட்டுருவார இலங்கை அரசை. நல்லா மீன் பிடிக்கிறீங்களா, நல்லா ஆட்சி நடந்துட்டு, இந்த ஆட்சி திருப்பி வரணும், திமுக திருப்பி ஓட்டு போட போறீங்க அப்படின்னு அந்த மீனவர்கிட்ட கேட்டீங்கன்னா மீனவன் சொல்லுவான், சொல்ல மாட்டான். நண்டை எடுத்து
எங்க விடுவாமனே தெரியாது. பெருபெரு நண்டுல இருக்கு, ராட்சத நண்டு, அந்த நண்டை கொண்டு விட்டுருவான். இதுவரைக்கும் இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஆயிரக்கணக்கான படகுகள் கைது செய்யப்பட்டிருக்கு, ஆயிரக்கணக்கான வலைகள் அறுக்கப்பட்டிருக்கு. அங்க படகுகளை சுக்குச்சுக்கா உடைச்சி ஏலம் விட்டான். மீனவர்களை 14 பேரை மொத்தமா நிப்பாட்டி வச்சு கையை கட்டி செயினை போட்டு இழுத்து நாய்க்கு தண்ணி ஊத்துறது போல ஊத்துக்கிறான். மானத்தை காக்க போறாங்க. மீனவருடைய மானம் போச்சு, மீனுடைய வலை போச்சு, மீனவனின் படகு போச்சு, மீனவன் தொடர்ச்சியாக தாக்கப்படுறான், அடிக்கப்படுறான். மீன்பிடி வியாபாரம் முழுக்க மீன்பிடிங்கிற தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து கடற்கரை கிராமங்களை அழித்து சாலைகளை போட்டு கடற்கரை முழுக்க முழுக்க தனியார் மையத்துக்கு ஊக்குவின எல்லா வேலைகளையும் இறக்கி விட்டுட்டு இவங்க மானம் காக்க போறாங்களா, மொழி காக்க போறாங்களா, ஓட்டு கேட்க போறாங்களா? அதெல்லாம் கூட வேண்டாம். தமிழ்நாடு முழுமைக்கும் நீட் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தார், அந்த பிள்ளைகள்கிட்ட போய் கேளுங்க. நீட் ரகசியத்தை எப்படி வெளியிட்டோம்? அனிதாவுடைய மரணத்தை வச்சு ஓட்டு கேட்டு வந்திருந்தாலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு இருக்காது, ஏன்னா நீட்டை நீக்கிற ரகசியம் எங்ககிட்ட தான் சொல்லி எங்கள் சின்னவர் இளையவர், எங்களுடைய 1வது ஸ்டாலின், 2வது கருணாநிதி, 3வது பெரியார் சொன்னது அடிப்படையில் நாங்கள் நீட்டை நீக்கிட்டோம்னு சொல்லி அவங்ககிட்ட நீட் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற 5 லட்சம் மாணவர்கள் அவர்கள் குடும்பத்தார்கிட்ட போய் ஓரணியில் தமிழ்நாடு மீண்டும் நீங்க வந்து நீட்டை ஒழிக்கணும்னா பேட் எடுத்துருவாங்க வீட்டில இருந்து. அவங்க கிட்ட போய் கேளுங்க. இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நீட் தேர்வு எழுத போனா மாணவருடைய தோடு, தொங்கட்டான், மூக்குத்தி, தாலி முதற்கொண்டு அறுத்து நீட்டுக்கண்டு நீட் துணிகள், நீட் ட்ரெஸ் இங்கே கிடைக்கும் என்று கடைகளில் விளம்பரம் செய்கிற அளவுக்கான ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துட்டு நீட் ரகசியத்தை கடைசி வரைக்கும் வெளியிடாம இந்த ஆட்சியில் 18க்கும் மேற்பட்ட மாணவருடைய படுகொலைகளுக்கு, தற்கொலைகளுக்கு காரணமாக இருந்துட்டு இந்த ஓரணியில் தமிழ்நாடு வந்து கோடிக்கணக்கான பேர் திமுக இணைஞ்சி மீண்டும் எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க நீட்டை நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? கொஞ்சம் கூட சூடு சொன்ன வேமா சூசோ எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த மாணவர்களும் அந்த பெற்றோர்களும் கேட்பாங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க, ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைகிறீங்களா? அந்த ஃபார்ம் எடுத்துட்டு அங்கே போங்க. அவங்க தானே உங்களுக்கு உண்மையான கள நிலவரம் தெரியும். எண்ணூரில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்கள்கிட்ட போங்க. நல்ல வெள்ளத்தில் ஸ்விம்மிங் பூலில் நீந்தின மாதிரி நீந்திருப்பீங்களே, அமோனியா வாயு வந்தபோது ஏங்க எண்ணூருக்கு வாங்க, ஏங்க எண்ணூறு மாதிரி வருவாங்க, எங்க அமோனியா வாயு எப்போ என்னவா இருக்குங்க, எங்க பாருங்க அப்படியே எண்ணூறு கழிவு வந்து என்னையா மிதக்குதுங்க, ஏங்க வாங்க அப்படின்னு நீங்க வந்து அடுத்த முறை ஆட்சி வரும்போது சொல்லலாம். அப்படின்னு அங்க போய் கேளுங்க, எண்ணூர்ல கேளுங்க. வாக்களித்தவனுக்கும் வாக்களிக்காதவனுக்குமான ஆட்சியை கொடுப்போம்னு மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க. வாக்களித்தவனுக்கும் வாக்களிக்காதவனுக்குமான ஆட்சி தானே. அடைமிதிப்பான் குளம்னு சொல்லி 2021 திமுக ஆட்சியில் கல்குவாரி விபத்து விழுந்து 5 பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த குடும்பத்துட்டு போங்க. கல்குவாரியில் கல் சரிஞ்சு விழுந்து உங்கள் குடும்பத்தில் 5 பேர் இறந்துருக்காங்க, மீண்டும் எங்கள் ஆட்சி தானே வரணும், அங்கே போய் கேளுங்க. சிவகங்கை மாவட்டத்தில் மேலூருக்கு பக்கத்தில் இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி 9 மாதமாக லைசன்ஸ் இல்லாமல் நடத்தி கொண்டிருந்த ஒரு கல்குவாரியில் மீண்டும் கற்கள் சரிஞ்சு விழுந்து ஜேசிபியே 3 அளவுக்கான பாறைகள் உருண்டு விழுந்து 5 பேர் வடநாட்டுக்காரங்க உட்பட இறந்து போனாங்களே, அந்த குடும்பத்தில் போய் கேளுங்க. மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தானே வரணும், மீண்டும் மொழி மானம் காக்கணும், தளபதி வரணும், சின்னவர் வரணும், திமுக ஆட்சி வரணும், திராவிட மாடல் ஆட்சி வரணும், ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க. பக்கத்தில் அப்படியே திருப்பூரத்துக்கு போய் அஜித்குமார் குடும்பம், அப்படியே வந்து முதுகுளத்தூர் பக்கத்தில் மணிகண்டன் சொல்லி காவல் நிலைய மரணத்தை இறந்து போன அவர் குடும்பம், சென்னையில் விக்னேஷ் குடும்பம், காவல் நிலைய மரணத்தை இறந்து போன 24 பேரோட குடும்பம். இந்த பொய் வழக்குகளால் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க திமுக ஆட்சியில். அந்த குடும்பத்தாட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க திமுக ஓட்டு போடணுமா போடக்கூடாதா, ஸ்டாலின் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. கள்ளச்சாராயங்கிற பேரில் விஷச்சாராயத்தை வித்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தினுடைய கருணாநிதி என்று அழியப்படுகிற கண்ணுக்குட்டியால 63 பேர் இறந்து போனாங்களே, மரக்காணத்தை இறந்து போனாங்களே, அந்த குடும்பத்தார்கிட்ட அதில் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் கேளுங்க. தளபதி ஆட்சியினால தான் கள்ளச்சாராயம் குடிச்சு எல்லாரும் சீக்கிரம் செத்தாங்க, அதனால் சீக்கிரமாக நம்ம ஆட்சி வரணும் அப்படின்னு கேளுங்க. இந்த டாஸ்மாக் இருந்த சனியனால் மதுவினால் வருமானம் வரும் என்றால் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு போவேன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாதுரையின் வழிவந்த நீங்கள் தமிழ்நாட்டிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு உங்களுடைய தங்கை வாழும் கண்ணகி அக்கா கனிமொழி அவருடைய கூற்றுக்கணுங்க தமிழ்நாடு முழுக்க 2 கோடி மது பிரியர்களை, மது குடிகாரர்களை உருவாக்கி 2 லட்சம் மேற்பட்ட தாலி அறுத்து 2 லட்சம் விதவைகளை உருவாக்கி வச்சிங்களா, அந்த குடும்பத்துக்கிட்ட
மதுவால் குடிச்சு அழிஞ்சு குடும்பத்தை அழிஞ்சு அப்பனை இழந்த பிள்ளை, கணவனை இழந்த மனைவி, தம்பியை இழந்த தங்கை, தம்பி இழந்த அக்கா, பிள்ளை இழந்த தாய் பெற்றோர்கள் என்று இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கிட்ட, குடிச்சு செத்து போன அந்த குடும்பத்துக்கிட்ட, அந்த மனைவி மாற்ற அந்த தங்கச்சிக்கிட்ட, அந்த அக்கா கிட்ட, அந்த பிள்ளைகிட்ட போய் கேளுங்க. டாஸ்மாகில் வைன், ரம்மு, ஜின்னு, ஓட்கான்னு எங்கள் தளபதி நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு. 11 to 11 பாரை திறந்து நல்ல அருமையான சரக்களை கொடுத்துட்டு இருக்காரு. அதனால இந்த ஆட்சி மீண்டும் வரணும், எங்க ஆட்சி தொடரணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, ஸ்டாலின் வேணுமா வேண்டாமா, திராவிட மாடல் வேணுமா வேண்டாமா, மொழிமானத்தை நீங்க காக்குறீங்களா இல்ல குடிமானத்தை நீங்க காக்குறீங்களான்னு அவங்க சொல்லுவாங்க. 100 ஆண்டு காலமாக அந்த நிலத்தை பண்படுத்தி, நிலத்தை சரிபடுத்தி, அந்த நிலத்தில் தேயிலை தோட்டங்களை உருவாக்கி, அதில் 3 தலைமுறையாக வாழ்ந்து கோவில் கட்டி, அதிலேயே இறந்து போனவர்களுக்கு கல்லறை கட்டி வாழ்ந்து கொண்ட மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்களை அந்த முதலாளிகிட்ட இணக்கமாக இருந்து பேசி தீர்த்து முடிவு செய்ய முடியாமல் அந்த மக்களை அப்புறப்படுத்திக்கிங்க. அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளரிடத்தில் தொழிலாளருடைய கூலி கட்ட போது உங்கள் அப்பா அடித்தார். இப்போ மொத்தமாக அந்த தொழிலாளருடைய வாழ்க்கையிலேயே ஐயா ஸ்டாலின் இந்த அப்பா அடிச்சிருக்காரு, அந்த அப்பா அப்பாவோட அப்பா அன்னைக்கு அடித்தார், இப்போ இந்த அப்பா அடிச்சிருக்காரு. அப்பா பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பா, அவர் மொத்த மாஞ்சோளுடைய வாழ்க்கையும் காலி பண்ணிக்கிறார். அந்த மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்கிட்ட அவங்க குடும்பத்தாட்ட போய் கேட்டிங்கன்னா, ஸ்டாலினுக்கு ஓட்டு போடணுமா, திமுக ஓட்டு போடணுமா, திராவிட மாடல் வேணுமா வேண்டாமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உறுப்பினராக உடனே இணைவாங்க. போங்க, காலையில் 6 மணிக்கு வண்டி எடுத்து இரவு 12 மணி வரைக்கும் வண்டியை ஓட்டி தூங்காமல் பல ஊர்களுக்கு சென்று ஏதோ அற்ப சொற்ப சம்பளத்தில் தன் குடும்பத்தை நடத்தி அதில் பிடித்த பணத்தை பென்ஷன் என்றும் ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்றும் பிடித்த பணத்தை 2013 நடையா நடந்து நரம்பெல்லாம் தேஞ்சு போய் நின்று கொண்டிருக்கிற அரசு ஊழியர்கள், அரசு போக்குவரத்து ஊழியர்கள், அவருடைய குடும்பத்தார்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த பணத்தை பூரா வாங்கி நக்கி தின்னு சமாதி கட்டி, கோட்டம் கட்டி, நூலகம் கட்டி, பேருந்து நிலையம் கட்டினீங்களே, அந்த பென்ஷனை கொடுங்க, பிஎஃப் கொடுங்க, பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும், வீடு கட்டணும், ஒரு நிலம் வாங்கி கடைசி காலத்தில் குடியிருக்குன்னு சொல்லி அலைந்து கொண்டிருக்கிற அரசு ஊழியர்கள், ஓய்வூதியம் கேட்டு அலைந்து கொண்டிருக்கிற அரசு ஊழியர்கள்கிட்ட, அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கிட்ட போய் கேளுங்க. உடனே சேருவாங்க திமுக. மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை நாங்கள் சரி பண்ணிட்டோம். நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் 505 வாக்குறுதியில் 500 நிறைவேற்றியாச்சு, இன்னொரு 5 தான் மிச்சம் இருக்கு, அதனால மக்கள்கிட்ட நாங்கள் துணிஞ்சு நடந்து போகிறோம் அப்படின்னா திமுகவை பாராட்டலாம், வாழ்த்தலாம், வரவேற்கலாம். இல்லைங்க 450 செஞ்சாச்சுங்க, 1-2 விட்டு போச்சுங்க, அதனால நாங்கள் செஞ்சிருவோம், இந்த 1 வருஷத்தில் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போகலாம். மக்கள்கிட்ட எதையுமே பேசுவதற்கு செய்தி இல்லை, எதையுமே செய்யலை. 505 வாக்குறுதிகளை வெள்ளை அறிக்கையாக திமுக கொடுக்குமா? 2021 மே மாதம் நினைக்கிறேன், 2021 மே மாதம் ஆட்சிக்கு வந்தாங்க. செப்டம்பர் மாதமே 90 விழுக்காடு செஞ்ச, 3 மாதத்தில் 90 விழுக்காடு செஞ்சாங்க. 22 கேட்கும்போது 95 விழுக்காடுனாங்க. திருப்பி 2023 கேட்கும்போது 99 விழுக்காடுனாங்க. போன மாதம் 2 மாதம் முன்னாடி ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு 70 விழுக்காடு பண்ணிட்டோம், ஏதோ 1-2 விட்டு போயிடுச்சுங்கிறாரு. 70 விழுக்காடு செஞ்சு 1-2 விட்டு போயிருக்கான். 70 விழுக்காடு இல்லை, அந்த 1-2 தான் இவங்க செஞ்சுருக்காங்க, மீது எதுவுமே செய்யலை. 505 தேர்தல் வாக்குறுதியும் நம்ம பல முறை சொல்லியாச்சு. www.dmk. அப்படிங்கிற இணைய பக்கத்தில் இருக்கு டிஎம்கே மேனிஃபெஸ்டோ. இல்லை திமுகவோட தேர்தல் கதாநாயகன்னு சொன்னாங்க. அந்த கதாநாயகன் லட்சம்னா கன்னட கதாநாயகம் மறுபம்போட இருக்கு. அந்த தேர்தலுக்கு எதுவும் செய்யாமல் அடிப்படை தேவையான சாலை போடப்படலை, அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தமிழ்நாடு முழுமைக்கும் 32,000 மேற்பட்ட ஏரி, குளம், கம்மாய், ஊரணி, தாங்கல், ஏந்தல் என்று இருக்கிறது. இதில் எதையாவது ஒன்று திமுக தூர்வாரி இருக்கிறது. புதிய அணைகளை இந்த 4 ஆண்டுகள் கட்டியிருக்காங்க, புதிய ஏரிகளை உருவாக்கியிருக்காங்க. புதுசு அணையா, பழைய ஏரியை தூர்வாரி இருக்காங்க, பழைய கம்மாயை தூர்வாரி இருக்காங்க, பழைய குளத்தை தூர்வாங்க. வண்டல் மண், கிராவல் மண் நல்லா எடுக்கிறாங்க, நல்லா ஊருக்கு வந்து கல்குவாரி வைக்கிறாங்க, ஆத்து மண்ணில் கொள்ளையடிக்கிறாங்க. இதை தவிர இவங்க இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த நிலத்திற்கும் செய்தது என்ன? ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இதை எதையுமே சொல்லி ஓட்டு கேட்டால் நாங்கள் இந்த மாதிரி 10 குளத்தை வெட்டியிருக்கிறோம், 10 கண்மாய் வெட்டியிருக்கிறோம், 10 நீர்நிலையை உருவாக்கியிருக்கிறோம், புதிய வாய்க்கால் கொடுத்துருக்குறோம், புதிய வழித்தடங்கள் கொடுத்துருக்குறோம், புதிய மின் இணைப்புகள் கொடுத்துருக்குறோம், உங்கள் ஊருக்கு வந்து 100 கழிவறை கட்டி கொடுத்துருக்குறோம், உங்கள் ஊருக்கு 100% CCTV போட்டிருக்கிறோம், எந்த பிரச்சனையும் வராது, உங்கள் ஊரை சோலை போல மாற்றிருக்கிறோம், ஏற்கனவே சுற்றுலாத்தலங்களை ஊக்குவிச்சிருக்கிறோம், புதிய சுற்றுலாத்தலங்களை உருவாக்கியிருக்கிறோம், வாசனை திரவிய தொழிற்சாலை உருவாக்கியிருக்கிறோம், மண்பாண்டம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை உருவாக்கியிருக்கிறோம், மண்பாண்ட கூடங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம், இல்லை தேனி வளர்ப்பு, பட்டுப்பூச்சி வளர்ப்பு,
அப்படிலாம் இது பண்ணியிருக்கிறோம். மேய்ச்சல் நிலங்களை அதிகமாக உருவாக்கி ஆடு மாடு வளர்ப்பை அதிகப்படுத்தியிருக்கிறோம். விவசாயத்தை ஊக்குவிக்க புதிய விவசாய நிலங்களை இந்த புஞ்சை நிலங்களை நஞ்சை நிலங்களாக மாற்றிருக்கிறோம். தரிசு நிலங்களை நஞ்சை நிலங்களாக மாற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது. அதை சொல்ல முடியாம மானம் மொழி இனம், மானம் மொழி மண் காப்போம். மொத்தமா இதை சொல்லியிருக்கிறோம், இதை செஞ்சிருக்கிறோம், இதை செஞ்சிருக்கிறோம். இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, மானம் மொழி, நாடு காப்போம். இவங்களுக்கு இங்க எதிரியே இல்லையா. அதிமுக எதிரி இல்லை, நாம் தமிழர் எதிரி இல்லை, விஜய் எதிரி இல்லை. ஒரே எதிரி பாஜக. ஏன் ஒரே எதிரி பாஜக? பாஜக உள்ள நுழைவிட மாட்டோம். பாஜக ஏன் உள்ள நுழைய மாட்டோம்? பாஜக உள்ள நுழைவிடணும்னு சொன்னா 18 விழுக்காடு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது. இப்போ சிறுபான்மை ஓட்டை குறி வைக்கணும். அதுக்கு என்ன பண்றது? இப்போ அவங்ககிட்ட போய் உரிமை தொகை கொடுத்துருக்கோம், நாங்கள் பேருந்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு கொட்டேஷனை போடணும். அதனால என்ன பண்றாங்க? ஒரே எதிரி பாஜக. பாஜக உள்ள நுழையக்கூடாது. அதனால என்ன பண்ணுங்க? 18% பேர் இங்கே ஓட்டு போடுங்க. நீட் தேர்வு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. பாஜக வரக்கூடாது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டால் எல்லாமே நடக்கும். எல்லாமே பாஜக உள்ள வந்துடாது, நீட் தேர்வு தடையாயிரும், மீனவர்கள் மீன் பிடிக்கலாம், எதுவுமே எல்லாமே இருக்காது. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குவோம். எல்லாம் எங்களுக்கு தான் கமிஷன் பண்ணி மொத்தமாக நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குவோம். அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லி கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இந்த மக்களுடைய ஓட்டை பறிக்க பாஜக அப்படிங்கிற பூச்சாண்டியே காட்டுது. நம்ம வெளிப்படையாக பேசுவோம். ஓரணியில் தமிழ்நாட்டு இணைஞ்சி பாஜகவை எதிர்க்கணும். ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு மக்கள்லாம் இணைய தயாராக இருக்காங்க. இணைகிறோம். முதல்ல திமுக ஓரணி இருக்கா? திமுக ஓரணியில் நிற்குமா? தலைமை தொடங்கி கிளை செயலாளர் வரைக்கும் பல அணிகளை வைத்திருக்கிற திமுக அணினா சுற்றுச்சூழல் அணி, இலக்கிய அணி, மாணவர் அணி, மகளிர் அணி இல்லை. திமுகவில் 38 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள். திமுகவும் அவங்க கட்சிக்காக 38 மாவட்டங்களை, சில மாவட்டங்களில் 2 மாவட்ட செயலர், சில மாவட்டங்களில் 1 மாவட்ட செயலர், 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர்கள் திமுக வச்சிருக்கு. எந்த மாவட்டத்திலேயாவது புறநகர் மாவட்டத்தில், மாநகர் மாவட்டம், கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம், வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம் வச்சிருக்காங்க. எந்த மாவட்டத்திலேயாவது 2 மாவட்ட செயலரும் ஒத்துமையாக இருந்து யாராவது ஒருத்தர் ஒத்துமையாக இருக்குன்னு சொல்லுங்க. திமுக கூடிய மாவட்ட செயலாளர்களில் கனிமொழி அணி, ஸ்டாலின் அணி, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அணி, அப்புறம் சபரீசன் அணி, இப்படி பல அணிகள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒன்றும் சும்மா அடிச்சிடல. எடுத்துக்காட்டுக்கு கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மனோ தங்கராஜ் அணி, அப்புறம் மேயர் மகேஷ் அணி, அப்புறம் சுரேஷ் ராஜன் அணி. சுரேஷ் ராஜனுக்கும் மனோ தங்கராஜுக்கும் ஆகாது, மகேஷுக்கு சுரேஷ் ராஜனே ஆகாது, இந்த மனோ தங்கராஜையும் ஆகாது. 3 பேரும் ஒன்றா காரில் போனால் கடிக்கக்கூடாத இடத்த கடிச்சிட்டு செத்து கிடப்பாங்க. அந்த அளவுக்கு 3 பேருக்கும் போட்டி. இவங்க எல்லாம் சேர்ந்து ஓரணியில் தமிழ்நாட்டை உருவாக்க போகிறாங்களாம். கன்னியாகுமரியுடைய நிலைமை இந்த நிலைமைன்னா அப்படியே இறங்கி வந்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்பாவு அணி, சபாநாயகர் அப்பாவு அணி ஒரு அணி, ஆவுடையப்பன் அணி ஒரு அணி. ஆவுடையப்பன் சீனியர், அப்பாவை இடையில வந்தவர், ஒன்றை வந்த பிளாடிய ஊர் பிளாடி விராட்டின கதையா. அப்பாவை இடையில வந்து மேலேறி சபாநாயகர்ட்டாரு. ஆவுடையப்பன் தோத்து போனார். அவர் மாவட்ட செயலாளர். அவருக்கும் இவருக்கும் ஆகாது. சமூக ரீதியாகவும் ஆகாது, கட்சி ரீதியாகவும் ஆகாது, சீனியர் ஜூனியர் போட்டி ஆகாது. அப்பா ஒரு டீமாகவும் ஆவுடையப்பன் ஒரு டீமாகவும் செயல்பட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் பாளையங்கோட்டை மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய வகாப்பூர் அணி, அந்த பக்கம் இருக்கக்கூடிய மைதீன் கான், அவரும் அதே பகுதி, அதே மேலப்பாளையம், 2 பேரும் தனித்தனி அணி. இவங்க அதுக்கப்புறம் யான திரவியம் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு அணி. அவர் திடீர்னு அப்பாவை கூட சேருவார், திடீர்னு ஆவுடைய கூட சொல்றாரு. எந்த பக்கம் வந்து பச இருக்கோ அந்த பக்கம் அவர் சேர்ந்துக்குவார். இப்படி திருநெல்வேலி திமுகக்குள்ள பல கீத்தா இருக்கு. இவங்க ஓரணில இணைய போறாங்களா? திருநெல்வேலி இந்த நிலைமையா? சாம்பிளுக்கு நம்ம எடுத்ததுல தூத்துக்குடி மாவட்டம் தொங்கிருவீங்க கட்டிங்கன்னா கருணாநிதியின் முரட்டு பக்தன் அறியப்பட்ட மரியாதைக்குரிய ஐயா பெரியசாமி அவருடைய, தூத்துக்குடி பெரியசாமியுடைய அன்பு மகள் கீதா ஜீவன் பெரியசாமி, தூத்துக்குடியின் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். அவங்க கீதா ஜீவனுடைய அணி 1. கீதா ஜீவனுடைய அணி 1ன்னா அந்த பக்கம் கனிமொழி அணி 1. தூத்துக்குடியில் கீதா ஜீவன் கனிமொழி ஒன்றா காரில் போகிறாங்க, ஒன்றா வர நினைக்கலாம். ஒரு கனிமொழி 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டு, ஒரு மணலில் நடந்து போகிறாங்க, 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டு திரும்பி பின்னாடி தான் ஒரு 3 அடி குழி இருக்கும். எது? கீதா ஜீவன் வெட்டின குழி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் போட்டி. அந்த பக்கம் கீதாஜனுடைய அன்பு தம்பி, உடன்பிறந்த தம்பி ஜெகன் ஒரு அணி. ஜெகனுக்கும் கீதாஜனுக்கும், அக்காவுக்கும் தம்பிக்கே ஆகாது. அக்காவின் தம்பியுமே ஒரு அணியில் நினைக்க போறாங்க, தமிழ்நாட்டை நினைக்க போறாங்களாம். அது ஒரு பக்கம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா மரியாதைக்குரிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு அணி. அனிதா ராதாகிருஷ்ணன் கீதாஜீவனுக்கும் ஆகாது. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் கீதாஜீவனுக்கும் ஆகாது. கீதாஜீவனுக்கும் ஜெகனுக்கும் ஆகாது. கீதாஜீவனுக்கும் கனிமொழிக்கும் ஆகாது. அந்த பக்கம் மாநில இளைஞரணி துணை செயலாளர், கடைசி வரைக்கும் துணைச்சல் தான் இருப்பாப்புல, ஜோயல், மதிமுக போனாப்புல ஜோயல், அவர் ஒரு அணி. அவர் உதயநிதி அணி. அப்புறம் அது அவர் ஒரு ரோல் ஒன்று இருக்குல்ல, சின்னவர் ரோல் சும்மா ஓட்டுவாரா, எல்லாருக்கும் அணி வச்சுக்காங்க, நமக்கு ஒரு அணியை போடுற அந்த ஊரில்
ஜோயல் அணி. ஜோயல் வந்து அனிதா கூட சேர்ந்துக்குவாப்புல, கனிமொழி கூட சேர மாட்டார், ஏன்னா சின்னவர் அணி அப்படிங்கிறதுனால. இப்படி பல அணிகளை கொண்டது தூத்துக்குடி மாவட்டம். இவங்க ஓரணியில் இணைய போகிறாங்களாம். அப்படியே டிராவல் பண்ணி வந்தோம்னா தென்காசி மாவட்டம், அருமையான மாவட்டம், இயற்கை எழில்குஞ்சு மாவட்டம். அந்த மாவட்டத்தை எவ்வளோ நாசமாக்க முடியுமோ அவ்வளோ நாசமாக்கிட்டு இருக்காங்க திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள். முன்னாள் மாவட்ட சிவபத்மநாபன் அவர் ஏன் போனார்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டோம். சிவபத்மநாபன் அவர் ஒரு அணி. இந்நாள் மாவட்டத்தில் சுரண்ட ஜெயபாலன் அவர் ஒரு அணி. சிவபத்மநாபன் இந்த கல்கோரில் கமிஷன் வாங்குறாரு, சிவபத்மநாதன் வந்து இந்த வேலை வாங்கி தரதா ஏமாத்துறாரு, அப்புறம் இந்த ரேஷன் கடை வேலை, சத்துணவு ஆயா வேலை, இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். அவரை மாவட்டத்தில் பதிவு தூக்கி விட்டாங்க. அவராது காரில் போய் கமிஷன் வாங்குவார். இப்போ வந்திருக்க ஜெயபாலன் இருக்கார் இல்லையா, 2 வீலரில் போயிடுறது. அவராது 4 பேரை கூட்டு போய் 4 பேர் புழைக்கிட்டு நம்மளை வச்சு ஒரு 1 லட்ச ரூபா வந்தால் அவர் ஒரு 90,000 எடுத்துகிட்டு ஆளுக்கு போங்கப்பா, இந்த உனக்கு 50, இந்த உனக்கு 50, இந்த உனக்கு 50, கம்பெனிக்கு 50. ஏய் என்ன படித்துற உசுரை எடுத்து விழுந்துருக்குறோம், 50 ரூபா கொடுக்குற. அப்போ பெருசாக வேணும்னா பெருசாக விழணும் பரவாயில்லையா, இல்லை ஒன்று ரயில் விழணும் பரவாயில்ல, அது மாதிரி அவர் 50 கொடுப்பார். ஜெயபாலா அப்படி கிடையாது, நேராக 2 வீலர் இப்போ ஒரு பைக் எடுத்து போயிடுறது. போயிட்டு என்ன உண்டோ நேர் 1 to 1 எனக்கு கொடுத்துருப்பா, கூட இருக்க எவனுக்கும் பிழைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் நல்லா வலுவாக போட்டுருக்காங்க, கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல, திமுக வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல. அப்படி ஜெயபாலன் ஒரு அணி, சிவபத்மநாபன் ஒரு அணி. இன்னொரு பக்கம் சங்கரங்குளூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் ஒரு அணி. இன்னொரு பக்கம் அதே 2 மாவட்டம் இல்லையா, ஜெயபாலா ஒரு மாவட்ட செயலாளர், ராஜா ஒரு மாவட்ட செயலாளர். ராஜாவுக்கு முன்னாடி இன்னொரு மாவட்ட செயலர் இருந்தார், அவர் கடலூர் சார்ந்த செல்லத்துறை அவர்கள், அவர் ஒரு அணி. செல்லத்துறைக்கும் ஜெயபாலனுக்கு ஆகாது, செல்லத்துறைக்கும் சிவபத்மநாதனுக்கு ஆகாது, செல்லத்துறைக்கும் இங்கே யார் நம்ம ராஜாவுக்கும் ஆகாது. இப்படி அந்த தென்காசி மாவட்டத்துக்குள்ள பல குளறுபடிகள், பல அணிகள். அப்படியே டிராவல் பண்ணி தான் மதுரையில் மூர்த்தி ஒரு அணி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதி, மதுரையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலர் கூடிய தளபதி ஒரு அணி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணிமாறன், இன்னொரு மாவட்டத்தில் மணிமாறன் ஒரு அணி. மூர்த்தி ஒரு பக்கம் அணி, மூர்த்தி மணிமாறன் கிட்டத்தட்ட ஒன்றா இருப்பாங்க. தளபதிக்கும் மூர்த்திக்கும் ஆகாது, தளபதிக்கும் மணிமாறனுக்கும் ஆகாது. 2 மாவட்ட செயலரும் ஒன்றா இருந்த சரித்திரமே வரலாறே கிடையாது. இதெல்லாம் தாண்டி தளபதி அணி, மூர்த்தி அணி, மணிமாற அணி, இன்னொரு அணி இருக்குது. அது இருக்குதா இல்லையான்னு தெரியாத ஒரு அணி. சைலண்ட் மோடில் இருக்கும், வைப்ரேட்டும் கிடையாது, ரிங்டோனும் கிடையாது, சைலண்ட் மோடு. பிடிஆர் அணி, இன்டலெக்சுவல் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பட் நோ ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி இன்டலெக்சுவல் அணி, ஆனால் நோ யூஸ். பிடிஆர் அணி, பிடிஆருக்கும் மூர்த்திக்கு ஆகாது, மூர்த்திக்கும் தளபதிக்கு ஆகாது, தளபதிக்கும் பிடிஆருக்கு ஆகாது. பிடிஆர் நிறைய சபரிசம் கூட இன்டர்நேஷனல் லெவலில் லிங்க் கூட நொங்கு வாடா ஏரியா கோடாங்கிற மாதிரி அவருடைய அணி. இப்படி மதுரை மாவட்டம் கந்தரகுளமாக இருக்குது. என்னப்பா தென்காசிலேருந்து நேராக மதுரைக்கு வந்துட்டேன், இல்லை விருதுநகர் ஒரு மாவட்டம் இருக்குது, அது சாம்பிள் கிடைக்கலையா ஆள்லையான்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவோட மாவட்ட செயலாளர்களில் 2 பேர் ஒத்துமையாக ஒன்றா இருக்காங்கன்னா அது KKSSரும் தங்கம் தென்னரசும் தான். அது என்ன பழக்க வழக்கம்னு தெரியல. 2 பேரும் இது வரைக்கும் எந்த சண்டை இல்லாமல் கீழே ஒன்றிய செயலாளர்கள் சண்டை போடுறாங்க, பட் மாவட்ட செயலாளரில் 2 பேருக்கும் சண்டை இல்லை. அதனால் அங்கே நம்ம வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. பாசிட்டிவாகவே 2 பேரும் உண்மையிலே ஒன்றா தான் இருக்காங்க. ஒரு மொழி பாசமாக கூட இருக்கலாம். அப்படி ரேண்டமாக செக் பண்ணிங்கன்னா புதுக்கோட்டையில் MM அப்துல்லா ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் இல்லையா, அப்துல்லா, அவர் ஒரு அணி. 10 மணிக்கு மேலே எவன் மேட்சும் கேட்க மாட்டாப்புல அவர். 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுங்கிற மாதிரி அவர் MM அப்துல்லா அவர் ஒரு அணி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி சீனியரு, அதிமுகலேருந்து வந்தவர், அவர் ஒரு அணி. MM அப்துல்லாவுக்கும் ரகுபதிக்கும் ஆகாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா KK செல்வபாண்டியன், அவர் ஒரு மாவட்ட செயலாளர். KK செல்வபாண்டியனுக்கும் ரகுபதிக்கு ஆகாது, KK செல்வபாண்டியனுக்கும் MM அப்துல்லாவுக்கும் ஆகாது. இந்த பக்கம் மெய்யநாதன், அவர் ஒரு மாவட்ட செயலாளர். மெய்யநாதனுக்கும் அப்துல்லாவுக்கும் ஆகாது, மெய்யநாதனுக்கும் KK செல்வபாண்டியனுக்கு ஆகாது, மெய்யநாதனுக்கும் ரகுபதிக்கு ஆகாது. உனக்கு எனக்கு ஆகாது, எனக்கு ஒன்றையே பிடிக்காது, உனக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு எனக்கு பிடிக்காது, ஆக மொத்தத்தில் எவனுக்கும் எவனையும் பிடிக்காது. புதுக்கோட்டையில் சண்டை உச்சத்துக்கு போய் யாரை நகரச்செயலராக போடுறது, இவரை நகரச்செயலராக போடுறதா, அவரை நகரச்செயலராக போடுறதா, இந்த சமூகத்தை போடுறதா, அந்த சமூகத்தை போடுறதா அப்படிங்கிற குழப்பத்தில் KN நேரு வந்து ஒரு பில்லர் மாதிரி இருந்தார். அந்த பில்லரை அசைச்சு பார்த்தாங்க புதுக்கோட்டையில் கூடிய வட்ட செயலர்கள். பெரிய சண்டையாகி KN நேரு வந்து அவங்க பேச KN நேரு நாக்க துருத்து வேட்டியை மடிக்க சட்டசபையில் விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி புதுக்கோட்டைக்குள்ள கலவரம் கடந்த வாரம் தான் முடிஞ்சுது. இதுக்கிடையில் இருக்கடம் தெரியாமல் 2 பேருனும்டா, நம்ம யார் ஒம்புத்துப்புக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு புதுக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் முத்துராஜா. அவர் எந்த ஒம்பத்தும் போகிறதில்லை, அவருக்கு தனி அணியே கிடையாது. ரகுபதி ஐயாவா ஹலோ பாஸ், மெய்யநாதனா ஹலோ பிரதர், KK செல்வமண்ணா ஹலோ, நேற்று சாப்பிட வரேன்னு சொன்னீங்க வரவே இல்லை,
உங்களுக்கு உடம்பு சரியில்லை நினைக்கிறேன், வந்து ஊசியை போட்டு போங்க அப்படின்னு எம்எம் அப்துல்லா. எல்லாருக்கூடையும் அவர் வந்து சகஜமான மனநிலையில் பழகக்கூடிய ஒரு மனுஷனாக முத்துராஜா இருக்கார். இப்படி பல அணிகளும் பல பிணிகளுமாக புதுக்கோட்டை மாவட்டம் இருக்குது. அப்புறம் கரண்ட்டில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம், தமிழ்நாட்டுடைய மைய மாவட்டம், நல்ல செல்வ செழிப்புள்ள மாவட்டம். அதாவது மற்ற மாவட்டங்களே அது அணிகள் இருக்கும், ஆனால் அந்த அணிகளை சண்டைகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் திருச்சியில் அப்படி கிடையாது. 1ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள், 15ஆம் தேதி இவருக்கு பிறந்த நாள், ஒரே மாதத்தில். யாருக்கு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஒரு பிறந்த நாள், KN நேரு மகன் அருண் நேருக்கு ஒரு பிறந்த நாள். 2 பேருக்கும் போஸ்டரில் போட்டி. யார் போஸ்டர் திருச்சியில் அதிகம் ஓட்டுறது, யார் பேனர் திருச்சியில் அதிகம் ஓட்டுறது. பேனர்லே அப்படி இவர் அங்கிட்டு முறைக்க, இவர் இங்கிட்டு முறைக்க, பேனரில் அருவா இருந்து சண்டை போட்டால் அருவாலே சண்டை போட்டுருவாங்க. அந்தளவுக்கு திருச்சி முழுக்க பேனரால் சண்டை போடுவாங்க, போஸ்டரில் சண்டை போடுவாங்க. கிளைச்சலர், வட்டச்சலர், கொட்டச்சலர், சந்தைச்சலர், பொந்துச்சலர் வந்து எல்லாரும் தனித்தனியாக இருப்பாங்க. நேரு அணி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அணி. திருச்சி மாவட்டத்தில் எல்லாமே 2 இருக்கும். அதே போல் அங்கே எப்போவுமே கலவரமாக இருக்குது. மகேஷை வீழ்த்துவதற்கு இவரும் விக்ரம் வேதா மாதிரி தான் 2 பேரும். வாய்ப்பு கிடைச்சா இவர் அவரை போட்டுவார், அவர் இவரை போட்டுவார்னா அரசியலை வீழ்த்திடுவார். நீ மாநகரத்தில் வந்து வர்றா, நீ முடிஞ்சா வெளியே வந்து வர்றா அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கான பிறந்த நாள் அவர் வாழ்த்து சொல்லுவார், இவர் வாழ்த்து பெறுவார். அதெல்லாம் அந்த நாடகங்கள்லாம் நடைபெறும், அந்த கருணாநிதித்தனங்கள்லாம் எல்லாமே இருக்கும். ஆனாலும் 2 பேருக்கும் போட்டோ போட்டி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படியே ஜம்ப் பண்ணி வந்தோம்னா விழுப்புரத்தில் செஞ்சி மஸ்தான் ஒரு அணி, நம்ம ஹஷி ஓசின்னு சொல்லி பீஸ் பிடிங்கி கிடக்கார் இல்லையா, ஈடு ரேடுக்கு பயந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டு சேத்துல அடி வாங்கி வச்சு சோத்துலையும் அடி வாங்கி வச்சுற மாதிரி அடி வாங்கினார நம்ம மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி. அவருடைய மகன் கௌதம சிகாமணி ஒரு மாவட்ட செயலர், செஞ்சி மஸ்தான் ஒரு மாவட்ட செயலர். 2 பேருக்கும் போட்டா போட்டி. செஞ்சி மஸ்தானை காலி பண்ணுறது தான் இவருடைய வாழ்நாள் லட்சியமாகவே பொன்முடி வச்சிருக்காப்புல. பொன்முடியை பற்றி அவர் கண்டுக்கிறதுல என்னமோ பண்ணிட்டு போயா, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி செஞ்சி மஸ்தான் ஒரு டீம். இப்படி 2 அணியாக விழுப்புரத்தில் கிடக்கு. அப்படியே வந்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துடைய ஒரே மாவட்ட செயலாக கதிரானந்தை கொண்டு வரணும் அப்படின்னு துரைமுருகன் முழு மூச்சு இறங்கியிருக்காப்புல. எப்போ நான் துணை முதலமைச்சர் கேட்டேன், கொடுக்கல. ஒரு நாள் முதலமைச்சர் அர்ஜுன் கூட வந்து படத்தை நின்று போயிட்டாப்புல. நான் கருணாநிதி காலத்துலேருந்து இருக்கேன், பெரியார் காலத்துலேருந்து இருக்கேன், எனக்கு ஒரு நாள் கூட இல்லையாப்பா. எப்போ அந்த குடும்பத்தில் பிறந்தா மட்டும் தான் முதலமைச்சர் ஆக முடியுமா? உங்கள் என்னையா அது பண்ணுங்கப்பா, ஏதாவது ப்ளீஸ் ஹெல்பிசியா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நக்கல் மண்ணை துரைமுருகனுடைய மகன் கதிரானந்தை எப்படியாவது ஒரு மாவட்டத்தில் ஆகணும்னு சொல்லி அவர் கங்கணம் கட்டி கொண்டிருக்க. துரைமுருகன் கதிரானந்த் ஒரு அணியாகவும், அணைக்கட்டு நந்தகுமார் வேலூருடைய மாவட்ட செயலர் அவர் அணி. அவருக்கு இவருக்கும் 8 வச்சாலும் ஒட்டாது. ஏன்னா அவர் கொஞ்சம் அக்கடை பக்கத்தில் இருக்க தேசத்துக்காரரு, இவர் இந்த மண்ணின் பூர்வக்குடிக்காரரு. நான் இந்த ஊருக்கு மாவட்ட செயலர் இருக்கக்கூடாதா, நான் எத்தனை தலைமுறை அமைச்சராக இருக்கிறேன், என் சட்டமன்ற இருப்பாங்க, என் மகனை ஆக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு போட்டிக்குள்ளே வேலூர் மாவட்டம் இருக்குது. வேலூர் எப்படின்னா ராணிப்பேட்டை. நாங்கள் என்ன சும்மாவா, நாங்கள் விட்டுருவோமா? ஏவி சாரதி அதிமுக குழந்தை வந்தவர், இன்னொரு பக்கம் அமைச்சர் காந்தி. 2 பேருக்கும் சண்டைனா சண்டை, அப்படி ஒரு சண்டை. 2 பேரும் எப்பா உங்கள் கோப தாபத்தெல்லாம் தீர்த்துக்கிட்டு 1 மணி நேரம் அடிச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கடைசி சூர்யா படம் ஒரு படம் வந்துச்சே, ரெட்ரோ அந்த படத்தில் இறுதி காட்சியில் வந்து மொத்தமாக அடிச்சுக்கிட்டு சாவாங்களா, அடிச்சுக்கிட்டு சாவதே ஒரு போட்டியாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி காந்தியும் சாரதியும் அடிச்சுக்கிட்டு சாவாங்க. அது மாதிரி 2 பேருக்கும் கொலவெறில் இருக்காங்க. இப்படி கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் நம்ம எடுத்தது 10 மாவட்டம், 38 மாவட்டத்தையும் விசாரித்தா 38 மாவட்டத்திலும் இதே நிலைமை தான், ஒரு சில மாவட்டங்களை தவிர்த்து. இப்படி ஒரு அணியில் மாவட்ட செயலாளர்களை இணைக்க முடியல. தலைமையில் கனிமொழி அணி, ஸ்டாலின் அணி, உதயநிதி அணி, சபரீசன் அணி, கலாநிதிமார் அணி, செல்வி அணி, துர்கா அணி அப்படின்னு பல அணிகள் இருக்குது. இந்த அணிகளையே ஒருங்கிணைக்க முடியல. இதுக்கெல்லாம் பல பினாமிகள் அணி, பல இணைப்புகள் அணி, பல அல்லக்கைகள் அணி, பல புரோக்கர்கள் அணி, தரகர் அணி அப்படின்னு பல அணிகள் இருக்குது. பெரியார் டீமில் ஒன்றா இருக்காங்களா, அவங்களும் ஒன்றா இல்லை. அவங்க தாப்பே தீக்கா தாமே தீக்கா தூமே தீக்கான்னு அவங்க பல அணியாக இருக்காங்க. இப்படி அவங்க பல அணி, இவங்க பல அணி, இந்த எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியாமல் இவங்க ஓரணியில் தமிழ்நாட்டை சேர்க்க போகிறாங்களாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு படித்த பையன் இருக்கிறான். அந்த படித்த பையன்கிட்ட சொல்லுங்க, திமுகவோட தேர்தல் அறிக்கை கூகுளில் போங்க, திமுகவோட தேர்தல் அறிக்கை கிடைக்குது, அதை பிரிண்ட் அவுட் போட்டு தயவு செய்து வச்சுருங்க. ஒரு 5 ரூபா தான் வரும், பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருங்க. திமுககாரன் யாராவது உங்கள் வீட்டு பக்கம் வந்தால் கருப்பு வேட்டி கருப்பு சிவப்பு கரைவேட்டியை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து காட்டுங்க. இதில் எதை நிறைவேற்றிருக்கீங்க, எதை நிறைவேற்றலை அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் வீட்டு பக்கம் வாங்க அப்படிங்கிற. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் தமிழ்நாட்டில் எல்லாருமே சிசிடிவி போட்டுருங்க. இதை மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி கூட எடக்கா சொல்லியிருந்தாரு.
எல்லாருமே சிசிடிவி போடுங்க. ஏன்னா திமுக காரங்க தெருவுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. கக்கூஸ் வாலி முதற்கொண்டு கலவாண்டு போயிடுவாங்க. அதனால யார் வீட்டுக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் சுதாரிப்பாருங்க. எப்படி வந்து உங்க கார்டு மேல இருக்க 16 நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ராடுக்கார கும்பல் ஃப்ராடு பண்ணுதோ, எப்படி வந்து ஏடிஎம் பின் நம்பரை சொல்லி கேட்டு ஃப்ராடு பண்றாங்களோ, அப்படி ஒரு சீட்டிங் கும்பல் தான் இந்த கும்பல். இவன் எப்படி 1,35,00,000 பேர் சேர்த்திருக்காங்க அப்படின்னா, சும்மா ஒரு சில இடங்களில் மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், வட்ட செயலர் அனுப்பிச்சிட்டு மற்ற இடங்களுக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் பெண் டீம் கிட்டத்தட்ட 10,000 பேரை களத்தில் இறக்கி இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா சம்பளத்தை கொடுத்து 10,000 பேரை எடுத்து தமிழ்நாடு முழுக்க அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சு ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்புறது. ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம், சரிபார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போகிறது. போய் உட்காந்து இந்த மாதிரி ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோன் நம்பரை கேட்குறது. ஃபோன் நம்பரை போட்டு ஒரு ஓடிபி வந்துருக்க சொல்லுங்கள், ஓடிபி கேட்குறது. ஓடிபி வந்து போட்டோடனே அடுத்த டிக்கெட் பார்த்தா திமுகவில் உங்களை உறுப்பினராக்கிறதுக்கு வரவேற்கிறோன்னு போடுறாங்க. ஏண்டா ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு திமுகவில் சேர்த்துருக்கான்னு சொல்லி பல பெண்கள் பல இடங்களில் புகார் அளிச்சிருக்காங்க. அதனால் இனிமேல் சுதாரிப்பாருங்க. தேவையில்லாமல் உங்கள் அலைபேசி, குறிப்பாக பெண்களுடைய அலைபேசி எண்களை திமுக காரன் நம்பி கொடுக்க முடியுமா? இந்த எண்ணை அவன் எந்த அளவுக்கு பயன்படுத்துவான், எப்படி பயன்படுத்துவான் அப்படிங்கிறத நம்ம யாருக்கும் தெரியல. இந்த டேட்டா களவாணிகளை இதுவரைக்கும் வந்து மண்ணை களவாண்டானுங்க, மலையை களவாண்டானுங்க, இயற்கை வளங்களை களவாண்டானுங்க, ஊழல் லஞ்சம் பண்ணானுங்க. இப்போ டேட்டா களவாணிகள் இந்த எண்களை பூரா சேகரித்து வச்சுக்கிட்டு தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு ஒரு பாட்டை போட்டு கொண்டாங்கல்ல, அது மாதிரி பல பாடல்களை வாட்ஸ்அப்பில் நம்முடைய அலைபேசிக்கு ஃபோனை எடுத்தாலே இவங்க அவசரத்துக்கு அப்பாவுக்கு அட்டாக் வந்திருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணுவோம், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் டே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுண்டா, 108க்கு ஃபோன் பண்ண முடியாது, ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, அவசரத்துக்கு ஒருத்தனை ஃபோன் பண்ணி கடன் கேட்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். யார் யார் நம்பரை கொடுத்தீங்களோ தேர்தலில் 3 மாதம் வச்சு செய்வாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோவாக அனுப்புவாங்க. நம்ம நம்பரையும் தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்ம குடும்பத்தார் தவிர யார்கிட்டையும் எண்களை கொடுக்கக்கூடாது. குடும்பத்து பெண்களுடைய எண்களையோ பொதுவாக யாருடைய எண்களையுமே கொடுக்கக்கூடாது. குறிப்பாக திமுக காரங்க கேட்டு வருவாங்க. திமுக பேரை வரமாட்டான், பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பான், இனிமேல் இபி ஆஃபீஸரும்பா, நான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரும்பா, இல்லை நான் வேறு ஏதாவது நில விஏஓம்மா, தாசில்தாருமா, ஏதாவது ஒரு கெட்டப்பில் வருவான். அதாவது இந்த பல வடிவேல் ஒரு படத்தில் கொண்டே வச்சு வருவார் இல்லையா, போக்கிரி படத்தில், அது மாதிரி பல கெட்டப்பில் வந்து நம்ம நம்பரை வாங்கி நம்மளை உறுப்பினர் ஆகிட்டோம்னு காட்டுறதுக்காக 2 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க திமுகவில் அப்படின்னு காட்டி ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக இந்த கும்பல் இறங்கியிருக்கிறது. அதனால தமிழ்நாட்டு மக்கள் உசாரையா உசாரு, ஓரஞ்சாரம் உசாரு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ